பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நிறைய காரியங்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவக்க விழாவில் பேசியிருக்கிறாரு. இதில் ஒரு கொஞ்சம் சங்கடம் தரக்கூடிய சம்பவங்களும் இந்த துவக்க விழாவில் நடந்திருக்கு. சினிமா பாடல் ஒரு போலீஸ் பேண்டுனால் பாடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அரசு நிகழ்வுகளில் கட்சிக்காரங்க பெருசாக கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் தாவேக கட்சிக்காரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய அம்மா கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் சினிமா பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அந்த ஷோவையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஷோ ஆஃப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரியான நிகழ்வுகள், அந்த ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள் கடந்த கால ஆட்சிகள்லையும் நடந்திருக்குது. அது ஒரு பெரிய விமர்சனம் தான். பட் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கலைன்னா கூட சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டம் அங்கே ஒரு பெண்மணி, அவர்களும் தாவேக கட்சியை சார்ந்தவர் தான். அவருக்கு என்ன மாதிரியான அநீதி இழைக்கப்பட்டது, அதை ஏன் விஜய் அவர்களோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் கண்டனமாக தெரிவிக்கலை. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுத்துருக்கிறாரா, பெண்களை மதிக்கணும் அப்படின்னு பாடம் எடுத்திருக்கிறாரா? திமுக கட்சி, ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அந்த கட்சியில் நல்லா ஞாபகம் இருக்குது, ராதாரவி அவர்கள் கட்சியில் இருக்கிறாரு. நயன்தாரா அவர்களை குறித்து ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, உடனே கட்சியை விட்டு நீக்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யார் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நினைக்கிறப்ப சகித்து கொள்ள முடியாது, கண்ணீர் வருது அப்படின்னு சினிமா டயலாக் பேசக்கூடிய விஜய் அவர்கள் தனது சொந்த குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார், பொது மேடையில் அவ்வளவு ஒர்த்து இல்லை என் குடும்ப விஷயத்தை அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற பல காரியங்கள் இருக்குது. அதே உங்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்கள் எனக்கு அண்ணனாகவும் ஏற்றுக்கொள்வேன், புருஷனாகவும் ஏற்றுக்கொள்வேன்னு ஒரு பெண்மணி சொல்கிறாங்கன்னா, இது எந்த மாதிரியான மனநிலைமையை, எந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிகிறது. விஜய்க்கு எதிராகவோ தாவேகாவுக்கு எதிராகவோ ஒரு கருத்தை ஒரு பெண்மணி சமூக வலைதளத்தில் சொல்லிட்டாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த அளவுக்கு ஆபாசமாக விஜயினுடைய ஆதரவாளர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை.